கேரளா ஆடியன்ஸ் கொண்டாடுவாங்க, பார்ப்பாங்க. அதை பற்றி நீங்கள் கம்யூனிட்டி இன்ஃப்ளூயன்ஸ் சினிமாவில் இருக்கா? ப்ரீமியர் ஷோக்காக ஹீரோ வராதுன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் போயிருக்கும்போது ஒரு லேடி வந்து அந்த கூட்டாளி லிஸ்ட்டில் வந்து ஸோ ஒரு ஃபேன்ஸ் வந்து ஒரு ஹீரோ மேலே அவ்வளோ க்ரேஸ் வச்சுட்டு அது மாதிரி போகிறது வந்து தேவன் இல்லை. For website development and services, contact UPM Technologies. For digital marketing, contact Novaris Digital. ஸோ ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ ஷோவில் யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா பேராஷூட் வெப் சீரிஸோட இயக்குனர் ராசு ரஞ்சித் சார் தான் வந்திருக்காரு. ஸோ ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? அவனும் நல்லா இருக்கேன் சார். ஸோ வந்து பேராஷூட் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. மக்கள் மத்தியில் வந்து ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸை வந்து குடிச்சிருக்குன்னே வந்து சொல்லலாம். ஸோ ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைலாக்ஸை வந்து தாண்டி நீங்கள் வந்து பேராஷூட்ல வந்து டைரக்ஷன் மட்டுமே வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்க எப்படி வந்து பேராஷூட்குள்ள வந்தீங்க? அடிஷனல் ஸ்கிரீன் பிளே டைலாக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே சார். பேராஷூட்குள்ள வந்தது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஸ்டோரி ஸ்க்ரீனர் பண்ணியிருந்தேன். ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே டைலாக் முடிச்சிருந்தேன். ஓகே. முடிச்சதுக்கு அப்புறம் அது வந்து கிருஷ்ணா சார் மூலியமா அந்த ஹாஸ்டாரில் போயிட்டு மிச் ஆயிடுச்சு. அதோட ப்ராஜெக்ட் எல்லாமே ஓகே போயிட்டு வருது. நான் வந்து கிருஷ்ணா சாருக்கு ஒரு 7 வருஷம் பழக்கம். என்னோட தீர்க்கணும் படம் பார்த்துட்டு அவர் ரொம்ப பிடிச்சி போய் அப்பப்போ பேசிட்டு இருந்தாரு. நிறைய இடத்துல ரிலீஸ் பண்றது ஹெல்ப் பண்றதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க, மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது எதுவுமே நடக்காம போச்சு. ஸோ அப்போதான் எங்களுக்கு பழக்கம் ஒரு 7 வருஷமா தெரிய வர. ஸோ அந்த ஒரு நட்புல வந்து அவங்க வந்து நீங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது கூட என் ப்ரொஃபைல்ல வந்து ஹாஸ்டார் காமிச்சாரு. எனக்கு சரி, நான் ஃபர்ஸ்ட் டைமா பண்ணது கிடையாது. நான் எழுதி நான் பண்ணிதான் பழக்கம். இன்னொரு ஸ்கிரிப்டை வாங்கி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு படிச்சு பார்த்தா ரொம்ப பிடிச்சி போச்சு. அது அவ்வளோ அருமையா இருந்தது, நிறைய விஷயங்கள் நல்லா இருந்தது. ஸோ அதுல இருந்து தான் நாங்கள் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் ஆர்ட் சார் என்ன ஓகே பண்ணாங்க. ஓகே சார். ஸோ வந்து சூப்பரா இருக்கு சொல்ல போனா சீரீஸ். ஸோ வந்து சீரீஸ்க்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் டைம் வந்து எவ்வளவு நாள் வந்து எடுத்துக்கிட்டீங்க? கொஞ்சம் ஆக்சுவலா ப்ரீ ப்ரொடக்ஷன் டைம் வந்து 2-3 months போச்சு. அதுக்கு முன்னாடி ஆர்டிஸ்ட்லாம் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. ஆர்டிஸ்ட்லாம் ரெடியாக. ஓகே சார். ஸோ வந்து எனக்கு என்ன ஒரு பர்சனலா ஒரு கேள்வினா, ஒரு எபிசோட் செகண்ட் எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோட்ல வந்து எடுத்திருப்பீங்க ஒரு சீனை. அந்த 2 பசங்க வந்து அந்த பைக்ல வந்து போறது. ஆக்சுவலி வந்து அந்த ரோடு வந்து ஏன் லொக்காலிட்டிக்கு பக்கத்துல இருக்கிற ரோடு, அது எவ்வளவு பிஸியான ரோடுன்னு வந்து எனக்கு நல்லாவே தெரியும். எப்படி வந்து அந்த ஒரு பிஸியான ரோட்ல வந்து பப்ளிக்கோட எப்படி நீங்க வந்து அந்த ஷூட் பண்ணீங்க? பிகாஸ் ஒரு பிரைவேட் ஏரியால ஷூட் பண்றது கஷ்டம் தான். ஸோ அவ்வளவு பப்ளிக் இருக்கும் போது அது பகல் டைம்ல அந்த சீன் வந்து எடுத்திருக்கீங்க. ஸோ அது எப்படி நீங்க பப்ளிக் வந்து ஹேண்டில் பண்ணி நீங்க எப்படி அதை ஷூட் பண்ணீங்க? இல்ல, எனக்கு வந்து நான் ரொம்ப பேஸ்ல இருந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணி வந்ததுனால என்னோட 7 ஷார்ட் ஃபிலிமும் பாத்தீங்கன்னா ரொம்ப லைவான லொகேஷன்ஸ் தேடி தான் போவோம். நம்ம செட்டோ இதுவெல்லாம் பண்ண முடியாது. ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது பைசாவே இருக்காது. நீ லைட்டுக்கு மற்ற விஷயங்களையும் பைசா இருக்காது போது நம்ம இருக்கிற பொருளை வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து போவோம். நம்மளுக்கு எதெல்லாம் அவைலபிள்ல கிடைக்குதோ அங்கதான் எடுப்போம். அப்படி நிறைய நான் ரோட்ல ஷூட் பண்ணி எனக்கு பழக்கம் ஷார்ட் ஃபிலிம் வந்து. ஸோ அதனால எனக்கு பெரிய டஃபா தெரியல. இருந்த ஒரே ஒரு சேலஞ்ச் வந்து என்னன்னா, குழந்தைங்களை வச்சு ரோட்ல எடுக்கும் போது அவங்களுக்கு எதுவுமே ஆகிடக்கூடாது, அவங்கள சேஃபா ஹேண்டில் பண்றோன்ற ஒரு விஷயம் மட்டும் தான் இருந்தது தவிர, அது எனக்கு முன்னாடியே ப்ராக்டிஸ் ஆனதுனால இப்போ பெரிய ஒரு பர்டனா தெரியல. கேட்டதுக்கு அப்புறம் தான் தோணுது அதையே செட் மாதிரி ட்ரீட் பண்ணோம். போய் ஒரு 1/2 hourல வந்து அது நமக்கு செட்டா மாறிடும். நம்ம கைக்குள்ள இருக்கிற இடம் மாதிரி மாறிடும். அது நம்ம பிஹேவ் பண்றது தாங்க. நம்ம ஒருத்தர்கிட்ட சொல்லி எப்படி வேலை வாங்கணும். ஓகே ஓகே. ஸோ அது வந்து ஒரு பர்டனா தெரியல. நம்ம நல்லா பேசினா அவங்க நல்லா பேச போறாங்க. நாம அங்க போய் கத்திட்டு அவங்களை அதட்டி பண்ணிட்டு இருந்தோம்னா அவங்க டென்ஷன் ஆகும் பப்ளிக். ஸோ பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணாம அது பண்றோம். ஓகே. இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த பைக்ல போறவங்க அந்த பின்னாடி ஒரு பிரச்சனை என்னன்னா, கதை 2014 நடக்குது. ஸோ பஸ் நிமிஷத்துக்கு வருதுதான் பிங்க் கலர் பஸ் வரும். ஆமா ஆமா. ஈவி காசு வரும். ஸோ அதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம், அந்த எண்ட்ல ஒரு அசிஸ்டன்ட், இந்த எண்ட்ல ஒரு அசிஸ்டன்ட் இருப்பான். அவங்ககிட்ட இவ்வளவுக்கும் நடுவில் ரியாக்ஷன் ஆகணும் குழந்தைங்க. ஓகே. அவங்ககிட்ட கேட்டுருவோம், பிங்க் கலர் பஸ் வருதா ஈவி கார் வருதுன்னு அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் டேக் போக முடியும். ஸோ லைவா எடுக்கும் போது உங்களுக்கு இவ்வளவு சிக்கல் இருந்தது. ஆனா இது பண்ணிட்டோம். அது கோஆர்டினேஷன் தான். பெரிய ஹெல்ப் பண்ணாங்க. பெரிய ஹெல்ப். அவங்க எல்லா படத்துலயும் பெருசா இருக்கும். அது எங்களுக்கும் பெரிய இந்த ப்ராஜெக்ட்ல வந்து ரொம்ப கரெக்டா கோஆர்டினேஷன் ஆகி போச்சு. பசங்களும் கரெக்டான நேரத்துல கரெக்டா ரியாக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ பப்ளிக் வந்து போகும்போது பாத்தீங்கன்னா இந்த பைக்ல இருந்து அப்படியே ஷூட் வந்து திரும்பி பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நடந்துச்சு. அது நடக்கும். நான் பின்னாடி நீங்க பிடிஎஸ் பாத்தீங்கன்னா தெரியும், பின்னாடி கத்திட்டு இருப்பான், பாக்காதீங்கன்னா பாக்காதீங்கன்னு கேட்டிருப்போம். ஒரு 5 பைக் மட்டும் நம்ம ஒரு
பேரலா நம்ம ரொம்ப க்ளோஸரா இருக்கிற பைக்ஸ் மட்டும் நம்ம சீட் பண்ணிப்போம், நம்ம ஆட்களை வச்சுப்போம். கரெக்ட். கொஞ்சம் பின்னாடி வரவங்க ரொம்ப தெரிய வாய்ப்பு கிடையாது. ஸோ அப்படி மேட்ச் பண்ணி தான். ஓகே சார், ஓகே. இன்னொன்னு நம்மளும் சொல்லிட்டே வரோம், பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஓகே சார், நீங்க வந்து வெப் சீரிஸ்ல வந்து டைரக்ஷன் மட்டுமே பண்ணாம போலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவ் ஷேட் கேரக்டருமே வந்து நீங்க வந்து பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ அது வந்து எதனால வந்து பண்ணீங்க? ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிபிக் ரீசனால பண்ணீங்களா, இல்ல வந்து நீங்க வந்து அதுல வந்து நடிக்கணும், அந்த கேரக்டர் நல்லா இருக்கு, நான் நடிச்சா நல்லா இருக்கும்னு பண்ணீங்களா, இல்ல உங்களுக்கு ஒரு ஃபேம் வரணும்னு சொல்லிட்டு நீங்க பண்ணீங்களா? ஃபேம் வரணும்னா நம்மளுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா நமக்கு ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட். முன்னாடி பேச அமைந்துதான் ஆரம்பிச்சிருந்ததுனாலதான். ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு வயசுக்கு அப்புறம் டைரக்டர் டெக்னிக்கல் பீப்புள் ஒருத்தவங்க இருக்காங்க சினிமான்றது நமக்கு தெரியும். சின்ன வயசுல என்ன பண்ணுவோம், ரஜினி சார் கமல் சார் படமும் பார்த்துட்டு ஓகே ப்ரிப்பேர்லாம் பயங்கர பீக்கு நம்மளுக்கு, நம்ம வளர்ந்த டைம்ல சாங்ஸ் இதெல்லாம் அதான் மாதிரி அவங்க மேலதான் இன்ட்ரெஸ்ட் இருந்தது பயங்கரமா. ஆர்டிஸ்ட் ஒரு வயசுக்கு அப்புறம் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் தாண்டதுக்கு அப்புறம் ஒரு சினிமால இவங்களாம் இருக்காங்க, இவங்களாம் தான் இதை பண்றாங்கன்றது தெரிய வந்து அது மேல இன்ட்ரெஸ்ட் ஆகி அப்படிதான் டைரக்டர் ஆனது. அது உள்ளுக்குள்ள அது இருக்கிறதுனால அந்த ஆசையில ஃபர்ஸ்ட் கூட நான் நடிச்சிருந்தேன். ஸோ இதுலயும் ஒரு கேரக்டர் இருக்கு, நான் லீட் பண்ணிருப்பேன். இதுலயும் ஒரு கேரக்டர் இருக்குன்னும் போது நான் அப்படி பண்ணிருப்பேன். இப்போ தீவிரம் நன்றும் வந்து 2021 வந்து அந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு இல்லையா? நீங்க வந்து அந்த இப்போ படம் ரிலீஸ் ஆகி ஆல்ரெடி ஒரு 3 years ஆயிடுச்சு. 3 years ஆனதுல உங்களுக்கு வந்து இந்த படம் ரிலீஸ் ஆனதுல எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்களா, இல்ல இப்படி உங்க மைண்ட் செட்? சரி, நம்ம ஒரு ப்ராஜெக்ட் நம்ம வேலை பார்க்குறோம், நம்ம வேலை பார்த்த ப்ராஜெக்ட் நல்லபடியா நடக்குது, அது ரிலீஸ் ஆகி நல்ல ரிசர்வேஷன் வருது, ஆடியன்ஸ் நல்லா கரெக்டான விதத்துல ரிசீவ் பண்ணிடுறாங்கன்றது பெரிய ஹாப்பி தான். அது அது எல்லாம் சந்தோஷம் தான். கேப் விழுந்தாலும் சரி, அல்டிமேட்டா வந்து வேலை பார்க்கறது சந்தோஷம், பார்த்த வேலைக்கு கரெக்டான ரெலேஷன் கிடைக்கிறது அது ஒரு பெரிய சந்தோஷம். ஓகே சார், இப்போ வந்து நீங்க சப்போஸ் நீங்க வந்து ஒரு புது ஹீரோ வச்சு ஒரு படம் எடுக்க போறீங்க அப்படின்னா அந்த ஹீரோ கிட்ட என்னென்ன குவாலிட்டிஸ் நீங்க எதிர்பார்ப்பீங்க? புது ஹீரோ, நீங்க புது ஹீரோ பழைய ஹீரோ எந்த ஹீரோ வச்சு நீங்க படம் எடுத்தாலும் எல்லாருக்கும் நடிக்க தெரியும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே. இப்போ பெரிய ஹீரோவுக்கு கண்டிப்பா பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே நடிக்க தெரியும், அது வேற விஷயம். பட் நான் தப்பு கண்மையாயிருந்தது அந்த கேரக்டர் அவங்க செட் ஆவாங்கன்றது தான் பாருவோம். ஏன்னா நிறைய பேர் நடிக்க பாரதி சார்லாம் நடிக்கவே தெரியாத ஆளை கொண்டு வந்து அவன் செட் ஆகும் அந்த கேரக்டருக்கு, நான் வேலை வாங்கிக்கிறேன்னு வேலை பார்த்து பல ஆட்களை உருவாக்கி விட்டுருக்காரு. ஸோ நம்மளுக்கு வந்து கேரக்டருக்கு செட் ஆகணும், அந்த அந்த நம்ம எழுதுற கேரக்டருக்கு அந்த ஆர்டிஸ்ட் செட் ஆகிறாங்களான்றதான் மெயின் மேட்டர். ஸோ இப்போ கேரக்டருக்கு செட் ஆவாங்க, ஆனா அவங்களுக்கு நடிக்க தெரியாதுன்னா என்ன சொல்லுவாங்க? இது வெற்றி சார் தான் சொன்னார். 50% கேஸ்டிங்லயும் உங்களுடைய படம் தப்பிச்சுது அப்படிங்கும். வெற்றி சார் பாலு சார் சொன்னாரு, வெற்றி சார் சொன்னாங்க தெரியும். 50% நீங்க அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுத்துட்டீங்க, உங்க ஆர்டிஸ்ட் நீங்க உள்ள எடுத்தோம் அப்படின்னா 50% தப்பிச்சுட்டு. நடிக்க தெரியாத ஆட்களை வச்சுட்டு கஷ்டம் தாங்க, அது முன்னாடி நமக்கு தெரிஞ்சிடும். கண்டிப்பா ஒரு ரிஹர்சல் பார்க்கும்போதோ இல்லைன்னா ஆடிஷன் பண்ணும்போதே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ரிஸ்க் எடுக்க யாருக்கும் இருக்கும் வந்துடும். கரெக்டா செட் ஆனாலும் முடியும். சார், இப்போ வந்து ஒரு கொஞ்சம் மந்த்ஸ் முன்னாடியோ இல்ல கொஞ்சம் இயர்ஸ் முன்னாடியோ எனக்கு தெரியல, மிஸ்கின் சார் வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து சொல்லியிருப்பாரு, அதாவது படம் எடுக்கிறது ஈஸி, ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது வந்து கஷ்டம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா நாளையோட சீசன் 5 டைட்டில் வின் பண்ணிருக்கீங்க. ஸோ நீங்க வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிருக்கீங்க, தீர்மானம் படம் பண்ணிருக்கீங்க, போகாதேன்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் ஆல்பம் பண்ணிருக்கீங்க, அண்ட் இப்போ வந்து பேரஷூட் சீரிஸ் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த நாடகத்துல வந்து உங்களுக்கு வந்து எது எடுத்து முடிக்கிறது எது கஷ்டமா இருந்துச்சு? ஷார்ட் ஃபிலிமா, படமா, இல்ல வந்து மியூசிக் வீடியோவா, இல்லை சீரிஸ்? நீங்க ஒரு ஷார்ட் ஃபிலிமா இருந்தாலும் படமா இருந்தாலும் மியூசிக் வீடியோவா இருந்தாலும் ஒரு சின்ன படம் 30 நாள் ஷூட் பண்ணுவீங்க, ஒரு பெரிய படம் 50 நாள் 60 நாள் ஷூட் பண்ணுவீங்க, ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு 4 நாள் 3 நாள் ஷூட் பண்ணுவீங்க, ஒரு ஆல்பம் சாங் 2 நாள் ஷூட் பண்றீங்கன்னா இதெல்லாம் ப்ராசஸா பார்த்தா பெருசு, பிளானிங்கா பார்த்தா பெருசா தெரியும். பட் வந்து அந்த டேக்கான வேலை தான் உங்களுக்கு. ஒவ்வொரு நாள் தனியா பிரிச்சிங்கன்னா அந்த டேல கொடுத்த கால் ஷீட்ல காலையில 9 to 6னா அதுக்குள்ள நீங்க என்ன வேலை பார்க்குறீங்கன்றதான ப்ராசஸ். ஸோ அது தனித்தனியா பார்த்தா எல்லாமே ஈஸி தாங்க. நீங்க ஷார்ட் ஃபிலிம் இருந்தாலும் இதாக இருந்தாலும் ப்ரிப்பரேஷன்ஸ் தான் மாறும், ப்ரீ ப்ரொடக்ஷனோட டியூரேஷன் மாறும். படம் 30 நாளுக்குன்னும் போது நீங்க 3 மாசம் பண்ணுவீங்க, 50 நாளுக்குன்னும் போது ஒரு 4 மாசம் பண்ணுவீங்க, ஷார்ட் ஃபிலிமுக்கு ஒரு 1 வாரம் பண்ணுவீங்க. அந்த டைம் தான் மாறுமே தவிர நீங்க ஒரு நாள் ஷூட்டிங் போயிட்டீங்கன்னா அந்த டேவை நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்களா, நீங்க பிளான் பண்ணதை எடுத்தீங்களான்றதுதான் விஷயமா இருந்தா அதுல பெரிய ஸ்ட்ரகிள் இருக்காது. மற்ற ஸ்ட்ரகிள் எல்லாமே ரைட்டிங் ப்ராசஸ்ன்றது வேற வேற ஆயிடும். மிஸ்கின் சார் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது கஷ்டம்னு ஏன் சொல்லியிருப்பாருன்னா,
ஒரு படம்னும் போது நம்ம கமர்ஷியலைஸ்ட் ஆயிடுது, நிறைய இடங்கள் தெரியுது. நம்ம ஊர்ல இன்டர்வலுக்குன்னே சீன் எழுத வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு. இன்டர்வல்ன்றது ஒருத்தரோட லீடு. 3 மணி நேரம் படம் பண்றோம். அடக்க முடியாம போலாங்க. அதுக்கு வந்து நம்ம அது ஸ்கிரீன் பிளேக்குள்ள வந்துருச்சு இல்ல. ஒரு கமர்ஷியலா தியேட்டர்ல பாப்கார்ன் விற்கிறதும் ஒருத்தரோட சிறுநீர்கழிக்க போற ஒரு விஷயம் வந்து ஸ்கிரீன் பிளேல ஒரு டைரக்டருக்கு இன்டென்ஷனா அங்க ஒரு சீன் வெயிட்டா இருக்கணும்ன்ற மாதிரியான ஒரு விஷயமா மாறிடுச்சு இல்ல. அப்ப அது கமர்ஷியல் அது அப்படின்னும் போது அதுல நிறைய ஃபார்முலா இருக்கு. அதுல சக்சஸ் பண்றது கஷ்டம் தான். அது எழுதுறது ரொம்ப கஷ்டம். சக்சஸ் பண்றது இவர் ஏன் ஷார்ட் ஃபிலிம் கஷ்டம் சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு குறுகிய நேரத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கடத்துறது பெரிய விஷயம். அந்த ரைட்டிங் ப்ராசஸ் கஷ்டம் அப்படின்றதுக்காக சொல்லியிருப்பாரு மிஸ்கின் சார். அது கஷ்டம் தான் உண்மையிலே. ஏன்னா உங்களுக்கு இருக்கிறது 10 நிமிஷம் தான் இருக்கும். நீங்க 3 சீன் இல்ல 4 சீன் தான் பண்ண முடியும். அந்த பிளே தான் பண்ண முடியும். அதுக்குள்ள நீங்க காட்டுற கதாபாத்திரத்தோடைய மொத்த வாழ்வியலையும் காட்டு. அது கஷ்டம் தான் அந்த ரைட்டிங். அது சொல்லியிருப்பாரு. கண்டிப்பா சார். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எடுத்தீங்கன்னா, ஒரு ஷார்ட் ஃபிலிம்ன்றது ஒரு கம்மியான ஒரு எண்ணிக்கையில தான் வந்து பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து அப்படி இல்ல. இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்போ பண்ண ஷார்ட் ஃபிலிம் பண்ண டேரக்டர்ஸ்ல இன்னைக்கு வந்து டேரக்டரா இருக்காங்க. உங்களையுமே சேர்த்தே சொல்றேன். ஆனா இப்போ வந்து ஷார்ட் ஃபிலிமுக்கான ஒர்த் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? 10 வருஷம் இருந்த ஒர்த்தை விட இப்போ அந்த ஒர்த் இருக்கா இல்ல குறைஞ்சிருச்சா? 100% இருக்கும். 100% ஷார்ட் ஃபிலிம் ஒர்த் இருக்கு. இருக்குது. இப்ப வந்து என்னன்னா, இப்ப நாங்க பண்ணும்போது டெக்னிக்கலா கொஞ்சம் டஃப் இருக்கும். இப்ப நீங்க யூஸ் பண்ற லைட்ஸ் எல்லாம் டிஜிட்டலா மாறிடுச்சு. நிறைய எல்இடி லைட்ஸ் இதெல்லாம் இருக்கு. நாங்க எல்இடில அப்பதான் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சோம். சரி, நான் ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் வாங்கும்போது ஒரு எல்இடி லைட்டோட விலை வந்து 2000 ரூபாய் சம்திங் இருக்கும். இப்ப 450 ரூபாய்க்கு அந்த லைட் கிடைக்கும். அப்போ கம்மியா இருந்த லைட் இப்ப அப்ப அதிகமா அந்த லைட் இப்ப கம்மியா இருக்குன்னா புழக்கத்துல வருது. அது மாறுவாங்களேன். சோ மணி வைஸ் மாறி இருக்கு. அதுதான் ஷாப்பிங். ஏன்னா ஷாப்பிங் பண்றதுக்கு மணி தானே பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸோ நாங்க டெக்னிக்கலா நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். அவுட் எடுத்துட்டு வரதுக்கு கஷ்டப்பட்டு லைட்டிங் ஆகும் சரி, ஷார்ட் விஷன்ஸ் ஆகும் சரி, நாங்க அந்த ஏரியால கஷ்டப்பட்டு இருந்தோம். இனி அது எல்லாமே ஈஸி ஆயிடுச்சு. பட் ரைட்டிங்கா எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. ஏன்னா ஏன் ஈஸி ஆயிடுச்சுன்னா மணி வேல்யூ கம்மியாயிடுச்சு. எல்லார் கையிலயும் எல்லாருமே இருக்கு. மொபைல் இருக்கு. ஐபோனே நல்ல குவாலிட்டியா இருக்கு. எல்லாராலையும் எல்லாமே எடுக்க முடியுது. ஸோ அந்த மாதிரி ஈஸி ஆயிடுச்சு. நாங்க பண்ணும்போது அப்படி கிடையாது. எங்களுக்கு எல்லாமே வந்து பைசா இருக்கும். ஃப்ரெண்டு ஏதாவது கேமரா வச்சிருக்கேன். நான் இவன் என்ன பண்ணுவான் இப்படி போய் தேடி போய் எடுக்கும். ஸோ இப்ப எல்லாமே ஈஸியா இருக்கு. அவங்க எழுதுறதுக்கோ இது பண்றதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னா கஷ்டம் தான். அவுட் கரெக்டா வரும். நாங்க எழுதிட்டு அது எப்படி சொல்றது, நாங்க ஒரு காம்படிஷன் போனதுனால நல்லா பண்ணணுன்ற ஒரு விஷயம் வந்துச்சு. நீங்க ஜென்ரலா ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது அந்த இன்டென்ஷன் இருக்குமான்றதுலாம் தெரியாது. அதர்வைஸ் படம் ஃபர்ஸ்ட் 45 படம் 50 படம் தான் வந்தது. 150 படம் 200 படம் வருது வருஷத்துக்கு. அந்த மாதிரிதான். நீங்க அதுல யார் ஸ்கில்டா இருக்கோ அது ஹெல்ப் பண்ணதான் செய்யும். நீங்க நல்ல ஷார்ட் ஃபிலிம் பண்ணீங்கன்னா அதை பார்த்து யாரும் நல்லா இல்லைன்னு சொல்ல போறாங்க. கண்டிப்பா கிடையாது. ஸோ அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அவ்வளவுதான். அதனாலதான் ஓகே சார். இப்போ கொரோனாவுக்கு முன்னாடி வந்து சினிமா ஒரு மாதிரியும், கொரோனாக்கு அப்புறம் வந்து சினிமா ஒரு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன் இது ஏன் உங்ககிட்ட கேக்குறேன்னா, இப்போ கொரோனாக்கு முன்னாடி வந்து நிறைய டூயல் சாங் சொல்லி ஃபாரின்ல எல்லாம் போய் அந்த மாதிரிலாம் இருக்கும். திடீர்னு இந்த லவ் சக்கஸ் ஆகிட்டா எங்கேயோ போய் சம்மந்தமே இல்லாம போய் ஆடுவாங்க. ஸோ இன்னைக்கு வர படத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு படத்துல வந்து அப்போ வந்து ஒரு 5-6 சாங்குமே இருக்கும். ஒரு 2 டூயல் சாங், ஒரு இன்ட்ரோ சாங் எல்லாமே அப்போ வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ வந்து கண்டென்ட் ஓரியன்டா போனதால சாங்ஸ் எல்லாமே கம்மியாகிட்டே இருக்கு. படத்துல பாத்தீங்கன்னா ஒரு 3 சாங், 2 சாங், 1 சாங் அப்படிதான் இருக்கு. சோ அது வந்து நல்லதா கெட்டதா நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப நல்லது. ஒரு வகையில அதோட வடிவம் மாறிடுச்சுங்க. இப்போ நிறைய ஆல்பம் சாங்ஸ் வருது. அதெல்லாம் ஹிட் ஆகுது. ஸோ இதை நான் இங்க பாத்துக்கிறேன்றாங்க. படத்துல எனக்கு அது பாக்க வேணா, நான் கதை சொல்லுங்கன்றாங்க. ஸோ அப்படின்னு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்கு. இப்போ விசுவாசம் படம் பாத்தீங்கன்னா ஓடுது. இப்போ நீங்க எப்படி கம்பேர் சொல்ல வரீங்க? ஒரு கமர்ஷியல் படம் வந்து செட் ஆகுமா செட் ஆகாது, ஆடியன்ஸ் பார்க்கணும். நீங்க கரெக்டான தீம்ல அவன் கண்டினியூவா பாக்குற மாதிரி நீங்க எடுத்துருந்தீங்கன்னா எந்த படம் வந்து ஓடும். நீங்க பயங்கர டெக்னாலஜியா இப்போ புதுசா நீங்க ஏஸ்தட்டிக்கா ஷார்ட்ஸ் வச்சு இதெல்லாம் வச்சு கண்டென்ட் ஆடியன்ஸை கிரிப் பண்ணாலும் ஓடாது. அது பார்க்க கூட முடியாது. நீங்க கமர்ஷியல் படமா இருந்தாலும் சரி, ஆர்ட் ஃபிலிமா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க மாடர்ன் ஃபிலிமா இருந்தாலும் சரி, எந்த படமா இருந்தாலும் சரி, ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணுச்சுன்னா சக்சஸ் ஆகும். இல்லைன்னா சக்சஸ் ஆகும். அதுதான் ஃபார்முலா. எங்க சினிமா ஒண்ணுதான். ஸோ இந்த படமா தான் சிறந்தது, அந்த படம் சிறந்தது. ஒரு நல்ல ஒரு மாடர்ன் படத்துல ஒரு நல்ல கருத்து சொன்னா அது சூப்பர் படம் தான். இல்ல கமர்ஷியல் படத்துல நல்ல ஒரு கண்டென்ட் சொன்னாலும் அது சூப்பர் படம் தான். ஆர்ட் ஃபிலிம்ல நல்ல கண்டென்ட் சொன்னாலும் சூப்பர். ஆர்ட் ஃபிலிம்ல வந்து ஏத்துக்கவே முடியாத ஒரு கண்டென்ட்டையோ இல்ல சொசைட்டிக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தையோ நீங்க ஆர்ட்டா வடிவமா எடுத்து கொடுத்தீங்கன்னா அது எந்த பிரயோஜனமே கிடையாது இல்ல. ஸோ அந்த படம் என்ன சொல்லுது, என்ன பேசுதுன்றது தான் மேட்ரு.
வடிவங்கள் வேற வேற இருக்கும். அதுக்கு சண்டை போட்டுட்டு ஒண்ணும் பண்ண போறது. நீங்க சினிமாவை கெடுத்து விட்டுறாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்கன்னா அதுக்கு கேள்வி கேட்கலாம், சண்டை போடுறதுல இருக்கட்டும். பட் எந்த வடிவத்துல நல்ல கண்டென்ட் வந்தாலும் நல்லது, செட் ஆகாத கண்டென்ட் வந்தாலும் செட் ஆகுது. இப்போ நீங்க ஆர்ட் ஃபிலிம்ஸ் பத்தி பேசுறதால நான் கேட்குறேன். என்னன்னா இப்போ ரீசெண்டா வந்து ஒரு மெய்யழகன் படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. நல்ல வரவேற்பு நல்லதான் இருந்துச்சு. ஆனா சில இன்ஸ்டாகிராம்ல வந்து ஆன்லைன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, சோசியல் மீடியால வந்து இதே படம் வந்து கேரளால வந்து ரிலீஸ் ஆனா அது வந்து ரொம்ப வரவேற்பா கிடைச்சிருக்கும். அங்க ரிலீஸ் ஆயிட்டு தமிழ்ல அப்படி ஒரு படம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ஆடியன்ஸ் வந்து சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி கருத்து இருக்குல்ல. சோ அதெல்லாம் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கேரளா ஆடியன்ஸ் விஜய் படத்தை கொண்டாடுவாங்க, பார்ப்பாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே அவங்களுக்கு ஒரு ஃபிளேவர் தேவைப்படுது, விஜய் சார் பார்த்து. கேரளா ஆடியன்ஸ் வந்து மாறி வேற மாதிரி இருக்காங்க, அவங்க ஊர்ல எல்லாம் அறிவாளி ஆயிட்டாங்க, அந்த படம் எல்லாம் பாக்குறாங்க, கொண்டாடுறாங்க. அப்படி கிடையாது. விஜய் சாருக்கு அங்க பெரிய கலெக்ஷன்ஸ் இருக்கு, அது பயங்கரமா ஓடுது செய்யுது. அப்ப எல்லாருக்கும் ஒரு வெரைட்டி தேவைப்படுதுங்க. அவங்க அப்படி பழகிட்டாங்க, நம்ம இப்படி பழகிட்டோம். நீங்க ஏதாவது ஒரு கொரியன் படத்தை பார்த்துட்டு சூப்பரா இருக்கு அப்படி இருக்குன்னு நீ தொடர்ந்து ஒரு 10 கொரியன் படம் பாத்தீங்கன்னா 10மே கிட்டத்தட்ட சிமிலாரிட்டி கதை இருக்கும், சிமிலாரிட்டி ஆக்ஷன் பேஸஸ் இருக்கும், வைலன்ஸ் ஓவரா இருக்கும். நீங்க தமிழ் சினிமால வர கமர்ஷியல்ஸை பார்த்து போர் அடிக்குது, ஒரே மாதிரி பண்றாங்கன்னு சொல்லி வருத்த போறீங்களா? கொரியன் படம் பார்த்து கூட நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். ஏன்னா அது ஒரு கல்ச்சரா பழகின விஷயம். இப்ப மலையாள படம் தொடர்ந்து ஒரு 15 படம் பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் இருக்கும் அவங்க. சோ இது வந்து அவங்க ஊர்ல இருக்க பழக்கங்கள். பெஸ்டா இருக்கிற விஷயத்தை அடாப்ட் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கிறோம் தான். மெய்யழகன் படம் அவ்வளவு அழகா இருக்கு, மலையாளத்துல வர நிறைய படங்கள் சூப்பரா தான் இருக்கு. அதை அடாப்ட் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணி ஆகணும். அதை நான் தப்பு சொல்லுவேன். சோ ஒருத்தரோட பழக்க வழக்கம், எங்க ஊர்ல தேங்காய் போட்டு மீன் குழம்பு வைப்போம், உங்க ஊர்ல புளி போட்டு மீன் குழம்பு வைப்போம்னா அது அவனோட பழக்க வழக்கம் மாதிரி தானே. அப்படிதான் சினிமா ஒரு கல்ச்சரா சேர்ந்துதான் அது வளர்ந்துருக்கு. நிறைய குறைகளை சரி பண்ணிக்கணும், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கு இது வேணாம் அது வேணாம் சொல்ல முடியும். சொல்ற விஷயத்த கரெக்டா சொல்லுங்களேன், அது ஒரு நல்லதானே இருக்கும். அவ்வளவுதான். ஓகே சார், உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாச்சும் லைனப்ஸ் இருக்கா? போயிட்டு இருக்கு, ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு. திரும்ப கிருஷ்ணா பைரவ கூட பண்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று போயிட்டு இருக்கு. ஓகே, எழுதிட்டு இருக்கேன் சில சீன்லாம். ஓகே ஓகே சார். சார் இப்போ லாஸ்ட் மந்த் வந்து ஒரு படம் வந்து இருந்துச்சு, ஒரு பெரிய ஹீரோ தமிழ்ல பெரிய ஹீரோ படம். ஒரு நிறைய இயர்ஸ் வந்து ஷூட் பண்ணி அந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. நல்ல டீமுமே நல்ல ப்ரொமோஷன் வந்து கொடுத்தாங்க படத்துக்கு. ஸோ அந்த படம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் மாதிரி தான் வாங்குச்சு. ஸோ ஓகே, ஒரு படம் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் அது பிரச்சனை இல்லை. ஆனா என்ன பிரச்சனைனா, இப்போ அந்த படம் பார்த்துட்டு வெளில வந்து ஆடியன்ஸ்லாம் வந்து இந்த யூடியூபர்ஸ் கிட்ட வந்து ரிவ்யூஸ் வந்து சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகளை வந்து திட்டியும், டைரக்டர் வந்து இந்த மாதிரி குத்திடுவேன் அப்படின்னு சொல்லி, ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ஆடியன்ஸ் வந்து போறாங்க, அந்த மாதிரிலாம் பேசுறவங்களும் இருக்காங்க. ஸோ ஆஸ் அ டைரக்டர் நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது எல்லா இடத்துலயும் தான் இருக்கு. ஏன் படம் பண்ற டைரக்டர்லயும் நிறைய பேர் ஹீரோ ஆர்டிஸ்ட் நம்மளுக்குள்ளேயே மிக்ஸ்டான பீப்புளா தான் இருக்கும். எல்லாருமே அப்படியே பியூரா இருக்கிறது கிடையாது. எல்லாருக்குள்ளேயும் நெகட்டிவ்ஸும் இதுவும் இருக்குன்னு அப்படி பிரதிபலிக்கிற சில பீப்புள்ஸ் தான் நம்ம பார்க்கணும் வீடியோல. எல்லாருமே வந்து அப்படி பேசி போனாங்கன்னா கிடையாது, பொதுமக்கள் எல்லாருமே. ஸோ ஆன் ஸ்கிரீன் ஆஃப் ஸ்கிரீனு இண்டஸ்ட்ரியல் பீப்புளும் மனிதர்கள் தான், அவங்களும் மனிதர்கள் தான். அதுலயும் வேறுபட்ட ஆட்கள் இருப்பாங்க. சில பேர் அமைதியா போனாங்க, பிடிக்கிறான்றதை டீசெண்டா சொல்லிட்டு போனாங்க. சில பேர் இப்படி காட்டுறாங்க, அது அவங்களுடைய தரத்தை காட்டுது. அவங்க போய் பேசாதீங்க, அது தப்பான்னு கேட்டீங்கன்னா 100% தப்பு, ஏற்றுக்கவே முடியாது. அதை இப்ப நம்ம பெருசா பேசி என்ன பண்ண போறோம்? ஊருக்கு 10 பேர் அப்படி இருக்கதான் செய்வாங்க, அதை ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே, கடந்து போக வேண்டியதான். அது தப்பு தான். அது பொதுவா ஒரு அது பேட்டி எடுக்கிற உங்களோட தவறு. ஒருத்த வந்து அவ்வளவு அநாகரிகமா ஒருத்தர் பேசலாம் செய்யறாங்க, அது போஸ்ட் பண்ணணும்னு அவ்வளோ அவசியம் கிடையாது. அது நீங்களே வேலைக்கு, அது என்ன ஒரு இன்னைக்கு இருக்கிற அரசியல் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா? சினிமா ரிவ்யூ தானே, அதுல ஒருத்தர் போய் தரக்குறவா பேசுறான் போது அதை போஸ்ட் பண்ணாம நீங்களே தவிர்த்துருக்கலாமே. மீடியாவும் தவிர்க்கலான்ற அப்படிப்பட்ட பர்சனை எடுத்துட்டு போய் 10 பேர் பார்த்து என்ன பண்ண போறான்? அவன் அப்படி பேசி படத்தை விமர்சனம் பண்றது போடுங்க. இப்ப அதே லைன்ல இன்னொருத்த வந்திருப்பான், இன்னொருத்த வந்துட்டு டீசெண்டா சொல்லிருப்பான், தப்பா எடுத்துக்கோங்க, நல்லா இல்ல, படம் சும்மா இருக்கு, பார்க்காதீங்க கூட சொல்லிட்டு வைங்களேன். நீங்க அவன் டீசெண்டா சொன்னவன் போடுங்க. இவன் வந்துட்டு கெட்ட வார்த்தையில திட்டினதையோ கத்தியத்து குத்துன்னு சொன்னதையோ போட்டு அதை 10 பேர் பார்த்து என்ன பிரச்சனை? அது நீங்களே அவாய்ட் பண்ணலாமே. அது எல்லாரும் இருந்துட்டா போதும். ஓகே சார். ஸோ அடுத்து என்னன்னா, இப்போ நீங்க வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ
யாராச்சும் வந்து உங்களை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம். சரி சரி இந்த இது வரைக்கும் எடுத்திருக்கீங்க. ஸோ அதுல வந்து உங்களுக்கு பிடிக்காம வந்து ஸ்கிரிப்டை வந்து யாரோ வந்து இதை வந்து மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிக்காம அந்த சீன்ஸ் எடுத்து ரிலீஸ் பண்ணிருக்கீங்களா? ஏதாச்சும் அப்படி எனக்கு ப்ராசஸ் வந்து வழியே இல்லையா. ஆனா நான் பண்ண 7 ஷார்ட் பிளான் தான் பண்ணேன். அதுக்கு நான் தான் ப்ரொடியூசர் இல்லை. ஷார்ட் இருக்கும்போது நம்ம பண்ணி தான் பண்ணணும். தீதனோட்டம் படம் வந்து நம்ம பண்ணோம். சார்லஸ் ப்ரொடியூசர், அவருமே எந்த ஒரு இதுவுமே கதையை கேட்டு கரெக்டா சூப்பர் ப்ரொடியூசர் அவர். அதுலயும் எந்த சீக்கிரம் கிடையாது. பேராஷூட்லயும் அந்த மாதிரியான எந்த இதுவும் கிடையாது. ஓகே. ஸோ அவங்க ஃபுல் ஸ்கிரிப்ட் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் பண்ணி கொடுத்த கரெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கிளியரா அப்ரூவல் ஆகி டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணுவோம். இதை இப்போ பண்ணி ஆகணுன்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. இப்போ நான் இதே வெப் சீரிஸ்ல வந்து ஒரு சீக்வன்ஸ் வந்து மாத்தணும். மாத்தும் போது பயங்கர எஃபர்ட் நடந்தது. அதுக்கான ரீசன்ஸ் கரெக்டா சொன்னதுக்கு அப்புறம் அவங்க ஏத்துக்கிட்டாங்க. அது கரெக்டா உள்ள வச்சாச்சு. ஸோ அதுதான் நீங்க வந்து ஒண்ணு இது வேணான்னு சொல்றதுக்கு நான் சொன்னேன்னா அதுக்கு நான் காரணம் சொல்லணும். வேணும்னு நான் சொன்னேன்னா அதுக்கு நான் காரணம் சொல்லணும். அந்த காரணம் கரெக்டா இருந்தா அது எதுவுமே யாருமே சொல்ல முடியாது. இப்ப நீங்க வந்து என் கதையில கரைச்சி சொல்றீங்க. நீங்க ஸ்ட்ராங்கா ஒரு காரணத்தை சொல்றீங்கன்னா நானே ஏத்துட்டு தானே ஆகணும். நான் பண்ணதுதான் அந்த கதை. இருந்தாலும் உங்களுக்கு அது பிடிக்கல. எப்படி பிடிக்காம இருக்கும்? காரணம் கரெக்டா நீங்க காரணமே சொன்னாம மாத்த சொன்னீங்கன்னா நான் இதை ஏத்துக்க முடியாது. ஒரு கரெக்ஷன் சொல்றீங்க, அதுக்கு காரணம் இருக்குல்ல, ஃபார்முலா இருக்குல்ல, கணக்கு இதான் ஆன்சர்னா எப்படி இதை போட்டோம்னா இப்படி வந்து இது போட்டோம்னா இந்த லாஜிக் தப்பா இருக்கு, இந்த கேரக்டர் பிஹேவ் பண்ணாது, இது என்ன விஷயம், இது எப்படி தெளிவா சொன்னா அது அண்டர்ஸ்டாண்டிங் தான். யாரா இருந்தாலும் அதை டிஸ்கஷன்ல எடுத்துக்கணும். ஓகே சார், உங்களுக்கு விருப்பப்பட்டுதான் அதை ஏத்துக்கிட்டு ஆமா பிடிக்கலன்னா இப்ப நீங்க ஒண்ணு சொல்றீங்க மாத்த சொல்லி நான் ஏன்னு கேட்பேன். நீங்க சொல்ற காரணம் தப்பா இருக்குன்னா நான் திரும்ப எக்ஸ்பிளேஷன் கொடுப்பேன். அது கிடையாது. இது இல்லைங்க, ஒரு சீனுக்கே பெருசா பேசணும். சும்மா ஒரு டைலாக் வராது. ஒரு டைலாக் நம்ம வைக்கிறோம்னா டீ காசு தான் சார் கேட்கறோம்னு அது ஒரு டைலாக் வரும். ஓகேங்களா? அப்ப டீ காசுங்கிறது ஒரு விஷுவல். ஏதோ ஒரு டீ கடைலாம் டீ குடிச்சிருக்க ஒரு விஷுவல். அதை 10 ரூபா அப்படி கனெக்ட் பண்ணாது. அது சிம்பிளா ட்ரை பண்றான். ஒரு லேபரா அவன் மைண்ட் செட்ல அவன் எப்படி பழகிட்டான், அதுதான் அவனுக்கு நீடா இருக்கு. ஏன்னா அவன் உழைக்கிறான். அவன் கொடுக்குற சம்பளத்துக்கு வீட்டு வாசல் வைக்கிறது தான் அவனுக்கு. நீ வீட்டை தூக்கி அவ்வளவு பெருசா வச்சு லிஃப்ட் போட்டு இது பண்ணிட்டானா சில பேர் அதையும் தாண்டி எடுத்து நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கணும். அவன் அதை சிம்பிளாக்கி உங்ககிட்ட அதை கேட்க பாக்குறான். ஸோ அந்த டைலாக் உள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கும். ஒரு சின்ன டைலாக் உள்ள இது அப்ப அதுக்கு லாஜிக்ஸ் இருக்கும். அவனோட சைக்காலஜி தெரியணும். இந்த மாதிரி பார்த்து தான் ஒவ்வொரு விஷயத்தையும் எழுத முடியும். போற போக்குல ஒண்ணு எழுத முடியவே முடியும். இப்போ கிருஷ்ணா சார் ஒரு டைலாக் பேசுவோம், அடிக்கிறதுனால இங்க எதுவும் மாறிடாது. அப்படி பார்த்தா நாங்க அடிக்கிற சொசைட்டியே மாறி. இந்த டைலாக் எழுதும் போது எனக்கு என்னன்னா, ஒரு போலீஸ்காரன் ஒரு அப்பனுக்கு அட்வைஸ் பண்றான், எப்படி பண்ணணும் அப்படின்ற வே ஒண்ணு இருக்குல்ல, அதை தெளிவா பண்ணணும்ல. அவனோட லைஃபுக்குள்ள போய் அடிக்கிறத கம்பேர் பண்ணி அவன் போலீஸ்காரன் அவன் லைஃப்ல தினமும் ஒன்னையுமா எவனே அடிச்சிருப்பான், ஸ்டேஷன்ல எவனே அடி வாங்கிருப்பான், அதை பார்த்துட்டே இருக்கிறவன் அதை எப்படி கம்பேரிட்டிவா சொல்லுவான். அதனால ஒரு பர்சன் ஒண்ணு அவனுதான் தெரியும் எல்லாரும் விட. அந்த சைக்காலஜி தெரிஞ்சாதான் அந்த டைலாக்ஸ் எழுத முடியும். இல்லைன்னா அது வராது. இவ்வளவு ரீசன்ஸ் இருக்குங்க. ஒரு டைலாக்குக்கே இவ்வளவு ரீசன்ஸ் இருக்கு. ஒரு கேரக்டருக்கு எவ்வளவு ரீசன்ஸ் இருக்கும், ஒரு சீனுக்கு எவ்வளவு ரீசன்ஸ் இருக்கும். இப்ப 19 ரூபா இது வேணாம்னு சொன்னா அதை யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. அதுக்கு நீ ரீசன் சொல்லிட்டேன்னா எனக்கு ஓகே அக்செப்ட். இல்ல நான் ரீசன் சொல்லிட்டேன் அதை கை வைக்கணும். ஓகே 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 சார். இப்போ மிஸ்கின் சார் ஒரு மேடையில பேசிருக்கிற மாதிரி வந்து சமுத்திரவேணி சாருமே வந்து பேசியிருக்காரு. என்னன்னா அந்த மாதிரி சினிமால வந்து கம்யூனிட்டி படி சில பேருக்கு வந்து வாய்ப்பு வந்து கிடைக்குது. அவங்க கம்யூனிட்டி பீப்புளாலதான் வந்து அந்த கேமராமேனா போடுவாரு, ஆர்ட் டைரக்டரா போடுவாரு. அப்படி கிடைக்கல, அவங்க கம்யூனிட்டியில கிடைக்கலன்னு தான் வேற ஒருத்தவங்களை வந்து போடுவாங்க அப்படின்னு பிளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து அவர் ஒரு ஸ்டேஜ்ல வந்து சொல்லியிருக்காரு. அது வந்து உண்மை நினைக்கிறீங்களா? சினிமால கம்யூனிட்டி இன்ஃபுளுன்ஸ் சினிமால இருக்கா? இல்லைங்க, இது கம்யூனிட்டி இன்ஃபுளுன்ஸ் சினிமால இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியல. நம்ம இடத்துக்கு போய் சேரல. நம்மளுக்கு தேவையும் கிடையாது. இன்னொன்று வந்து அது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா தான் அவங்க வச்சுட்டு போறாங்க. நம்ம இனிமே சொல்ல முடியும். பிகாஸ் இப்போ வந்து நீங்க கம்யூனிட்டி பாக்குற ஒரு ஆளா இருந்தா என்னால அவங்க கூட வந்து அடாப்டே பண்ண முடியலன்னா நீங்க கேஸ்டிங்கே பண்ணாதீங்க. ஏன்னா நான் அவங்க கூட வந்து அடாப்டே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல எனக்கு வேலையும் கிடையாது. அப்ப அவனுக்கு தேவையான ஒருத்தர் வச்சுட்டு போறானோ ஓகே, அது அவங்களோட பிரச்சனை, அவங்க போயிட்டு போறாங்க, அவ்வளவு. ஸோ அதனால இன்னொருத்தனுடைய வாய்ப்பு தட்டு போகுதுன்னா அது தப்புறவர். மற்றபடி இங்க எல்லாருமே எல்லாமே பண்ணிதான் ஆகணும். ஸோ அவங்க கம்ஃபர்டபுளா இது பண்ணிடுறாங்கன்னா அது தப்பு தான். பட் அது நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. சரி போ அது அவங்களோட கம்ஃபர்டபுள் சொல்றது. ஓகே சார்.
ஸோ அந்த பேசிஸ்ல வந்து நிறைய வேலை வாய்ப்புகள்ல இருந்து நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. சொசைட்டி சினிமாவில் மட்டும் அது நடக்காம இருக்கும். 100% நடக்கும். எல்லா ஃபீல்ட்லயும் இருக்கு, எல்லா ஃபீல்ட்லயும் இருக்கும். கண்டிப்பா இருக்கும். ஓகே ஓகே சார். இப்போ ரீசெண்டா வந்து ஒரு தெலுங்கு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஒரு பெரிய தெலுங்குல ஒரு பெரிய ஹீரோ படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அதோட ப்ரீமியர் ஷோல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ வராரு, ப்ரீமியர் ஷோக்காக ஹீரோ வராருன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் போயிருக்கும் போது ஒரு லேடி வந்து அந்த கூட்டாளி லிஸ்ட்ல வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ ஒரு ஃபேன்ஸ் வந்து ஒரு ஹீரோ மேல அவ்வளவு கிரேஸ் வச்சுட்டு அது மாதிரி போறது வந்து தேவைன்றீங்களா, தவிர்த்துருக்கலாம் அப்படின்றீங்களா? அது எப்படின்னா, நம்ம திருவிழா எதுக்கு கொண்டாடுறோம்? எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஜாலியா இருக்கிறதுக்கு 100%. அதே அந்த இடத்துலயும் போலீஸ் பந்தோபஸ்துல வந்து அசம்பாவிதம் எதுவும் நடக்காம பொறுப்பா இருக்கணுன்றது எல்லாமே இருக்குங்களா. ஸோ சினிமா அந்த மாதிரி ஒரு இடம் தான். ஜாலியா எல்லாரும் போய் ஒண்ணா தேட்டர்ல படம் பார்க்குறோம். நீ யாருன்னா யாருன்னு கேட்காம, நீங்க சொன்னீங்க அந்த கம்யூனிட்டி பேசிஸ் இல்லாம ஜாலியா படம் பார்க்குறோம். ஸ்கிரீன்லயே ஜெனரலா ஒரு படம் இருக்கு ஜாலியா. அது வரைக்கும் அது ஓகே. அது வரைக்கும் அதை அக்செப்ட் பண்ணிருக்கேன். அதை ஓவர் ரைட்டா எடுத்துட்டு போயிட்டு தேவையில்லாம ரொம்ப பெரிய அது தேவையில்லாத ஒரு விஷயம் தான். ரொம்ப பின்னாடி போயிட்டு அது இதுன்னு கத்திக்கிட்டு அதெல்லாம் இந்த சினிமாலையும் அது தேவையில்லைங்க. ஜாலியா என்டர்டைன்மெண்ட் பண்றது ஓகே. ஒரு கூட்டம் போடும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு மாப் மென்டாலிட்டியில வந்து ஒரு அக்ரெசிவான விஷயம் வெளிப்படும் சில பேருக்கு. ஒரு கெத்தா கத்துறது, ஒரு 10 பேர் ஒண்ணா இருந்தா சேர்ந்து அவர் கத்துறது செய்யறதுலாம் வரும்ல. அப்படி டெவலப் ஆயிடுது. அது ஃபுல்லா இளைஞர்களா இருக்காங்க. ஒரு திருமணம் பண்ணா அப்படி கிடையாது. வேரியஸ் வயசுல இருப்பாங்க. எல்லாரும் ஒண்ணா இப்ப சுத்தி பசங்களா யங்ஸ்டர்ஸா இருக்கும்போது இந்த அக்ரெசிவ் வெளியே வருது. இந்த தள்ளு முள்ளு கத்தது சேர்ந்து இது எப்படி கொஞ்சம் ப்ராப்பரா அது லேண்ட் ஆர்டர் வச்சு நான் போலீஸ்ல இருந்து எல்லாருமே பார்த்துதான் முடியும். கவர்மெண்ட்ல இருந்து எல்லாருமே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஒரு ஹீரோ மட்டும் சொல்ல முடியாது. அவருக்கும் 100% ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதே நேரத்துல லா அண்ட் ஆர்டர்ல இருந்து எல்லாருக்குமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. தியேட்டர் ஓனர்ல இருந்து எல்லாருக்குமே. அது சிம்பிளா சொல்லணும்னா அவங்களுக்கு தெரியாம கிடையாது. ஒரு கூட்டம் வரும் செய்யும்னு சொல்லிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணிடணும். அவங்க பண்ண முடிச்சாங்கன்னா அது தவறு தான். சார், இப்போ நீங்க வந்து இப்போ படம் அப்கமிங்கா பண்றதுல சரி, இல்ல முன்னாடி பண்ண படமா இருந்தாலும் சரி, எந்த பேசிஸ்ல வந்து நீங்க உங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து எடுத்துப்பாங்க? அந்த மாதிரி கேட்டகரியில அப்படி இல்லைங்க. இப்போ இப்போ என் ஒர்க் ஃப்ளோ செட் ஆகாம என்னோட போனவனும் இருப்பான். ஓகே. அவன் ஒர்க் பிடிக்காம நான் அனுப்பிச்சு ஆளும் இருப்பான். ஸோ அது வந்து சிங்க் தான் அது. அது இந்த பேசிஸ் அந்த பேசிஸ் இல்லை. நல்லா இப்ப எனக்கு நீ வந்து சூப்பரா டைப் எல்லாமே பண்ணுவேன். ஆனா என்னை வந்து உனக்கு பிடிக்கலன்னா உன்னால எங்கிட்ட வேலை பார்க்க முடியாது. ஓகே ஓகே. பெட்டர் நீ கிளம்புறதுதான் நல்லது. இல்ல என்ன உன்னை வந்து எனக்கு பிடிக்கல நான் உன்னை வச்சு நான் வேலை பார்க்க முடியும். அது ஒரு சிங்க் தான். படத்துக்கு 5 பேர் 6 பேர் வருவாங்க, 2 பேர் வெளியே போவாங்க. இது அப்படிதான் நடக்கும். இந்த பேசிஸ்லாம் குவாலிஃபிகேஷன் ஜென்ரலா இருக்கும்ல சினிமால. எல்லாரும் எந்த குவாலிஃபிகேஷன்ல இருந்தாலும் அந்த குவாலிஃபிகேஷன் தான் எடுக்கணும். ஓகே. ஸோ நீங்க வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்றப்போ இதெல்லாம் சினிமா தீர்ந்து அதுக்கெல்லாம் முன்னாடி போய் நீங்க வந்து இப்போ நானே இயக்குனர் அந்த சீசன் 5 அதுக்கும் முன்னாடி வந்து நீங்க ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ்லாம் என்ன? நான் ஸ்ட்ரகிள்லாம் பெருசா பண்ணல. எனக்கு ஸ்ட்ரகிள் வேற மாதிரி இருந்தது. ஆனா அவ்வளவு பெரிய ஸ்ட்ரகிள்லாம் இல்லை. ஃபினான்சியலா கஷ்டங்கள் இருக்கும். மற்றபடி பெருசா நான் ஃப்ளோவா போனேன். ஃப்ளோவா தான் நடந்தேன். டிப்ளமோ முடிச்சேன். அதுக்கப்புறம் ஃபீட் ஷூட்னு ஒன்று இருக்கிறதே தெரியாது. திடீர்னு ஒரு நாள் முடிவெட்ட வேலை இருக்கும். பார்த்தீங்கன்னா திரைப்பட கல்லூரியா கவர்மெண்ட் சினிமா எடுக்கலாம் கிளாஸ் எடுக்கிறாங்க அந்த மாதிரி தான் இருந்தது. அப்புறம் கேட்டா அப்படி ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு ஃபார்ம் போட்டு சீட்டு கிடைக்கிறதே கஷ்டம்னாங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது எனக்கு ஆன்ஃபர் கிடைச்சி விட்டு கரெக்டாக கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் அங்கே போகும்போதே டிசைட் பண்ணா இப்போ நாளைக்கு நான் போயிட்டு இருந்தது ஷோ. ஸோ செகண்ட் இயர்லேயே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் போக முடியல. அப்புறம் தேர்ட் இயர் முடியும் போது ஒன்று வந்தது. கரெக்டாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து கொடுத்து செலக்ட் ஆகி உள்ள போய் அடுத்து அந்த ஷார்ட் ஃபிலிம் தொடர்ந்து பண்ணி ஃபைனல்ஸ் வின் பண்ணேன். வின் பண்ணி ஒரு வருஷம் அப்படியே ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். கம்பெனியா ஒரு 20 ப்ரொடியூசர் பார்த்துருப்பேன். அதில் ஒருத்தர் தான் திரும்பி வந்துட்டோம். ஓகே படம் அந்த படம் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த படத்துக்கு மேலே பயங்கர ஓப்பன் எப்படியாவது ரிலீஸ் பண்ணிடணும்னா அதுக்கு பின்னாடியே தான் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ அதனால வெளியே இப்போ வேற எதுவுமே கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. 2021 அது ரிலீஸ் ஆயிடுச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுக்கு இருந்த பட்ஜெட்டிங் ப்ராப்ளம், ஒரு சின்ன படத்தை எடுத்து வந்து ப்ரொஜெக்ட் பண்றதுல இருக்க பிரச்சனை, ப்ளஸ் கொரோனா எல்லாம் சேர்ந்து அந்த படம் கொஞ்சம் டம்ப் ஆயிடுச்சு நம்மளுக்கு. பட் ரிவ்யூவா நல்லா ப்ரெஸ்ல இருந்து எல்லாத்துலயும் நல்லா வரும். அதுக்கப்புறம் ப்ராசஸ் நடக்கும் சினிமால எல்லாத்துலயும். இப்போ நான் நடுவில் ஒரு 2 ப்ராஜெக்ட் கமிட் ஆயிருந்தேன். அது 3 மாசம் 2 ஆகும். திரும்ப ஸ்கிப் ஆயிடுச்சு. இப்படி ஒன்றானது. இப்போ திடீர்னு இது நடந்துருக்கு.
இது வித்தின் 2 months 3 monthsல எல்லாமே ஸ்டார்ட் அப் ஆயிடுச்சு, இது ஓடிடுச்சு. ஸோ அது சொல்ல முடியாது. அது ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். பட் அது சொல்ல வரதான் செய்யும் எல்லா பிசினஸ்லயும். இப்போ தீதும் நன்றும் படம் வந்து எந்த வருஷம் எடுத்து முடிச்சீங்க? ஸ்டார்ட் பண்ண 2016 ஸ்டார்ட் பண்ணி 16 6. 2018 சரி 2016 முடிஞ்சிருச்சு இந்த படம். ரிலீஸ் பண்ணுறது ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருந்தோம். 2020 கொரோனா எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதுல மாட்டி 21ல வந்து கொரோனா பேட்ச்ல எல்லாம் டிகிரி முடிச்ச மாதிரி அங்கே முடிச்சு நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். பட் அப்போ ஸ்கூல் காலேஜஸ் எதுவுமே கிடையாது. தியேட்டர் ஃப்ளோ வாக்கினும் ரொம்ப கம்மி தியேட்டர்லையும். அப்போ ஆனா அந்த டைம்ல எங்களுக்கு என்ன கிடைக்க முடியுமோ அது கிடைச்சது. பட் பெருசா எங்களால நீங்க எதிர்பார்த்தது கிடைக்கலன்னு கிடைக்கல. ஆனா ரிவ்யூவா கிடைச்சிச்சு. ரிவ்யூவா நல்லா பாசிட்டிவா இருந்தது. பட் அது வாக்கினே இல்லையே அந்த டைம்ல. தியேட்டர்ல வாக்கினே இல்லையே. அப்போ என்ன பண்ண முடியும்? அதுலதான் விட்டு வச்சுருக்கோம். ஓகே ஓகே. இப்போ 18லயே ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டீங்க. ஆமா. 18ல ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னா கொரோனா 20 வந்துச்சு. 2019 டிஸ்ட்ரிபியூஷன்ல ஒரு பிரச்சனை இருக்கும். நாங்க புதுசா அதுதான் நான் கேட்கறேன். ஏன்னா இப்போ பெரிய படத்துக்குலாம் டாக்டர் முடிச்சு ஒன்றும் இல்லை. ஸ்கிரிப்ட் எழுதுவீங்க, ஸ்கிரீன்ல முடிப்பீங்க, டைலாக் எழுதுவீங்க, போன் எடுப்பீங்க, ப்ரீ ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசர் பார்ப்பீங்க, ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணுவீங்க, லொகேஷன் பார்ப்பீங்க, ஷூட்டிங் போவீங்க, படத்தை முடிச்சு எடிட் பண்ணுவீங்க, டிஏ பண்ணுவீங்க. அப்படி லைனா ப்ராசஸ் போகணும். இதே மாதிரி ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமும் ப்ராசஸ் இருக்கு. ஒரு ப்ரொடக்ஷனா புதுசா வரவங்களுக்கு அது வந்து நம்மளுக்கு வந்து டக்குன்னு அமைஞ்சிடாது. சில பேருக்கு அமைஞ்சிருக்கு கரெக்டா போய், சில பேருக்கு அமையாது. அப்போ ஒன்னொன்னா கத்துக்கிட்டு இங்க போனா என்ன நடக்கும், அங்க போனா இன்னொன்னு வந்து மணி. அதுல பெரிய மணி இப்போ பொறுத்து நடக்கிற ஒரு விஷயம். அதுல இருக்க பயம், நிறைய விஷயங்கள், நிறைய இடத்துல ஹெல்ப் கிடைக்கும், கிடைக்காம போகும். இந்த மாதிரியான சிக்கல்ல தான் மாத்தி 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 நடக்கும். சில இடத்துல நம்பிக்கை வரும், சில இடத்துல நம்பிக்கை இல்லாம போகும். சில பேர் ஏமாத்துவாங்க. ஸோ யார் ஏமாத்துவாங்க ஏமாத்த மாட்டாங்க தெரியும். இந்த மாதிரியான சிக்கல்ல தான் அந்த ரிலீஸ் ப்ராசஸ் ஆகும். ஸோ அது சில பேருக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமும் இவ்வளவு பெரிய ஒரு ப்ராசஸ் இருக்கு கண்டிப்பா. சிலருக்கு டக்குன்னு நடந்துடும், சிலருக்கு நடக்காது. அது எந்த பேசிஸ்ல அப்படி ஆகுது? ப்ராடக்ட்ஸை குறிச்சு பண்றது. சம்டைம்ஸ் வந்து பிலீவ் தானே. இப்போ அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருத்தர் அந்த படத்தை பிலீவ் பண்ணாலும் ரிலீஸ் பண்றாங்க. இப்போ நீங்க சொன்னீங்க மிஸ்கின் நீங்கல்ல, மிஸ்கின் சார் படம் சித்திரம் பேசுறாரு. கேள்விப்பட எந்த அளவுக்கு உண்மை தெரியல. அப்படி தப்பானது. ரவிச்சந்திரன் சார் தான் நினைக்கிறாரு செகண்ட் ரிலீஸ் பண்ணது. அந்த படம் ரிலீஸ் ஆகி தேட்டர்ல கூட்டம் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. தேட்டர்ல அவர் ஏதோ ஒரு தேட்டர் ஓனர் கிட்ட போயிட்டு காசு ஏதோ கொண்டு வாங்குறதுக்கு எதுக்கோ பேச்சுவார்த்தைக்கு போயிருக்காரு. ஆபீஸ்ல உட்காந்துருக்காரு. அவர் வர லேட் ஆயிருக்கு. என்ன படம் பார்க்க போறதுன்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு படம் உள்ள போய் உட்காந்து படம் பார்த்து ஃபுல்லா பார்த்துட்டு அந்த பெட்டியெல்லாம் மொத்தமா கலெக்ட் பண்ணி அடுத்த வாரம் ரீரிலீஸ் பண்ணாரு அந்த படத்தை. இப்படி ஒரு இது இருக்கு. ஆனா எந்த அளவுக்கு உண்மை தெரியல. சொல்லுவாங்க படம் சமைட்டு 1 week கழிச்சு. ஸோ இங்க அதை பண்றவங்க அதை நம்பி பண்ணணும். ஸோ நீங்க நம்பினாதான் அந்த படத்தை நிறைய ரிலீஸ் பண்ணுவீங்க. அந்த படத்தை அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரவிச்சந்திரன் சார் மேபி அந்த செகண்ட்ல அவர் பார்க்காம இருந்தா கூட அந்த படம் காலி. அந்த வாரம் அந்த அவுட்டு. அது ஏதோ ஒரு தற்செயலாவோ ஏதோ ஒரு விஷயத்துல நடக்குது இல்லை. அதை பார்த்து பிடிச்சிட்டானே பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு அமையணும். இல்லைன்னா கஷ்டம். நம்ம மேல நம்பிக்கை வச்சவங்களுக்கு அதை எடுத்து போய் ரிலீஸ் பண்றது கேப்பபிலிட்டி இருக்கணும். நம்பிக்கையும் வைக்கணும், அந்த கேப்பபிலிட்டி இருக்கணும். அப்பதான் அது நடக்கும். இல்லைன்னா கஷ்டம். இது வந்து இதே ஹாட்ஸ்டார்ல பேராஷூட் பண்ண இதுல பண்ண அதே ஒர்க்கு தான் அதில் பண்ணிருப்பேன். கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கலாம். அவங்களுக்கு சில இடத்துல ஸ்லோவா இருக்குன்னு ஃபீல் பண்ணலாம். இல்லை ஒருத்தர் இப்ப பேராஷூட்லயும் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாருக்குமே எல்லாமே பிடிக்கும்னு அவசியம் கிடையாது. பட் ஒர்க்கா வந்து அந்த டீசன்சி இருக்கும். நீங்க இதுல என்ன ஒரு கிஷோர் சாரு இவ்வளவு ஆர்டிஸ்ட் வச்சு ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒண்ணு வாங்கியிருக்கோம். அதேதான் எல்லாருமே புதுசா நடிச்ச சீசன் இருக்கும். ஸோ அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஒர்க் ஒண்ணுதான். பட் அதை எடுத்து போய் சேர்க்கறது தானே. ஆர்ட்ஸாக நீங்க அதை பெருசா சேர்த்துக்கலாம். எங்களுக்கு அன்னைக்கு சேர்க்கறதுக்கு ஆள். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்கலாம் கண்டிப்பா இருக்கும் புது படத்துல. 100% ஓகே சார். ஒன் ஃபைனல் கொஸ்டின் என்னன்னா, நீங்க அப்கமிங் டைரக்டர்ஸ்க்கு என்ன டிப்ஸ் சொல்ல விரும்புறீங்க? அப்படிலாம் இல்லைங்க. நான் அவ்வளவு பெரிய டேரக்டர் டிப்ஸ் சொல்ற அளவுக்குலாம் தெரிஞ்சு வச்சு பண்ணிட்டு இருக்கோம். நானும் கத்துட்டு போயிருக்கேன், அவங்களும் கத்துட்டு பண்ணணும். நானும் கத்துட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த படம் பண்ணோம்னா நான் அப்டேட் பண்ணாதான் அதை பண்ண முடியும். ஸோ அப்டேட்ல இருக்கணும். அவ்வளவுதான் சிம்பிள். அது டிப்ஸ் எல்லாம் இருக்கணும். அப்டேட்ல இருந்துட்டே இருக்கணுங்க. நமக்கு வயசாகுது இல்லை. ஒரு ஸ்டேஜ் தாண்டுவோம். காலேஜ் படிச்சோம், ஸ்கூல் படிச்சோம், அதுக்கப்புறம் வேலை பார்த்தா செஞ்சிடலாம். இப்போ வயசாயிட்டே போகும்போது நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரியாம இருக்கும் கரெக்ட்ல நடக்குது. ஸோ அப்டேட்ல இருந்துட்டே இருந்தா பெட்டர். டெக்னிக்கலாவும் சரி, சொசைட்டியோட பழகிறதும் சொசைட்டியோட வாழ்றதும் சரி, அந்த அப்டேட்ல இருந்தாலே
கிராஃப்ட் ஒன்று தான் உங்களுக்கு பண்ண தெரிஞ்சிச்சுன்னா ஸோ அப்டேட்டும் சொசைட்டி எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணுன்றது தான் முக்கியம். அது பண்ணி அதை நானும் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் பண்ண சொல்றதுக்கு நான் நம்மளும் பண்ணிட்டே தான் போகணும் கடைசி வரைக்கும். ஓகே சார், ஓகே சார். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ இவ்வளோ நேரம் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணதுக்கு. இன்னும் உங்க லெவல் வந்து இன்னும் மாசா போய் ரீச்சணும்னு சொல்லிட்டு எங்க டீம் சார்பா நாங்க எல்லாருமே வந்து மாசம் போய் வாட்டர் படம் பண்ணிட்டு நல்லபடியாக அப்படியே ரன் பண்ணுறேன். ஓகே சார். ஸோ ரொம்பவே தேங்க்ஸ் சார் எங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணது. ஸோ தேங்க்யூ 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 சார். நன்றி சார்.